மாதிரி 20லலாம் பாடி பில்ட் பயங்கர ஹெல்த் கான்சியஸு. பாடி பயங்கரமாக இருக்கும். அப்போலாம் எங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம அர்னால்ட தான் பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒருத்தர் பார்க்குறோம் அப்படிங்கும்போது பெரிய இதுவாக இருக்கும். நல்ல ஹெல்த் கான்சியஸ். அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக மேடைகளில் அப்படியே பண்ண ஆரம்பிச்சு மைக்கெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிக்கும்போது தான் ஒரு 2, 3 வாய்ஸ் பேசுவார். அப்போல்லாம் நீலமலை மகேந்திரன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அவர் மிமிக்ரியில். அப்புறம் பாண்டியன் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் லிம்போ ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இவருடைய குரு, மிமிக்ரியை கற்றுக் கொடுக்குறது. ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அவர் ஃபயர் கார் லிம்போ ராஜாங்கிறவர் தான் வந்து வாய்ஸ் எல்லாம் இப்படி எடுக்கணும், இந்த வாய்ஸ்லேருந்து இதை இப்படி மாற்றணும், இப்படி பண்ணணும். சில வராத வாய்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்தாலே அந்த வாய்ஸ் வந்துடும் அப்படின்லாம் நிறைய டெக்னிக்கலாலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி மெதுமெதுவாக கற்றுக்கிட்டு அப்படியே 97, 98களில் சென்னைக்கு வரோம். அப்போது வரும்போது நான் வந்து எங்கள் புதிய பூமி கலைக்குழு அங்கே போய் நான் இணைஞ்சிட்டேன். இவர் வந்து ஃப்ரீலான்சர், எல்லா ட்ரூப்புக்கும் போவார். அப்போ வந்து உலகநாயகன் கமலஹாசன் படங்கள் விக்ரம் அந்த சாங்கு மேடையில் போட்டு அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த செஸ்ட்டை ஆமாம் டிக் டாக் டிக் டாக் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பயங்கர கிளாப்ஸ் வாங்குவோம். அந்த வயரை வந்து அப்படி ரோல் பண்ணுற அந்த டெக்னிக்லாம் அது யோகா பண்ணுறவங்களுக்கு தானே அப்படி வரும். ஆமாம், அப்படி வரும். அவருக்கு அதாவது ஃபிசிக்கலாக வந்து ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது வடிவம் இருக்கவங்களுக்கு இது எல்லாமே வரும். இவர் ஸ்டேஜில் அது வந்து ரொம்ப பார்க்கும்போது அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்கும் இல்லையா? அதுக்காக அவர் வந்து அதை எல்லாம் கற்றுக்கிட்டாரு.